அமைச்சர் செங்கோட்டையன் என்ன பேசுறாரு? தேர்தல் பிரச்சாரத்திற்காக வேண்டி மக்களை ஊக்கப்படுத்துகிறாராம். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போய், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓட்டு கேட்கறதுக்காக வேண்டி அரசியல்வாதி எப்படி பேசுவது எங்களுக்கு தெரியும். நேற்றைக்கு வரைக்கும் நீங்க யாரை எல்லாம் எப்படி எல்லாம் விமர்சித்தீர்கள் தெரியும். இன்றைக்கு யாரோடு அப்படிப்பட்ட கள்ள கூட்டணிகளை அமைத்திருக்கிறீர்கள் தெரியும். அதுல நீ என்னத்தையாவது பொய்ய சொல்லிட்டு போ, பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு போ, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவர் சொல்றாரு, பாகிஸ்தானின் அத்துமீறலை தடுத்து நிறுத்தி இந்தியாவிற்கு, இந்திய ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மீண்டும் மோடி தான் பிரதமராக வர வேண்டும் சொல்லிட்டு போ. ஆனால் அதை சொல்லுகிற இடையிலே செங்கோட்டையன் பயன்படுத்துகிறார். எப்படி? இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நாட்டிற்குள்ளே புகுந்து விட்டார்கள். பொறுப்பான இடத்திலே, பொறுப்பான பதவியிலே அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற செங்கோட்டையனை பார்த்து கேட்கிறேன், அதென்ன இஸ்லாமிய பயங்கரவாதம்? உனக்கு தான் நாக்கு இருக்குதா? எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கு இந்த வார்த்தைக்கு பதிலீடு கொடுக்க தெரியாதா? நீங்கள் இறங்கிய அதே அளவிற்கு நாங்களும் இறங்கினோம் என்று சொன்னால் முஸ்லிம்களின் சகிப்புத்தன்மையை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறீர்கள். சோதனை எல்லை மீறியது என்று சொன்னால் நாடு தாங்காது. தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. ஒரே ஒரு காஷ்மீரத்தை வைத்துக் கொண்டு இந்தியாவால் நிர்வாகம் செய்ய முடியவில்லை. ஒரே ஒரு காஷ்மீர். இந்தியர்களோடு, இந்திய அரசோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த ஒரு காஷ்மீர் மாநிலத்திற்காக இந்திய அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் ஏறத்தாழ 25% பொருளாதாரம் காஷ்மீருக்கு மட்டுமே செலவிடப்படுகிறது. ஒரு மாநிலத்தை காப்பாற்றுறதுக்கு, ஒரு மாநிலத்தை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு, ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை அடக்குவதற்கு, ஒரு மாநிலத்தில் வாழ்கிற முஸ்லிம்களை அதிகாரத்திற்குள்ளே பிணைத்து வைப்பதற்கு 1 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறா, அதுல 25,000 கோடி 25% ராணுவத்திற்கு, ஆயுதத்திற்கு. எதனால் அது? அந்த மக்களை சமாளிக்க முடியல. அங்க வாழ்கிற முஸ்லிம்களுடைய எதிர்ப்பை அவர்கள் ஒன்றும் ஆயுதத்தோடு வரவில்லை, பீரங்கியோடு வரவில்லை, துப்பாக்கியோடு வரவில்லை. கையிலே கிடைக்கிற கற்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், கம்புகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், கிடைக்கிற கம்பிகளை தூக்கி வருகிறார்கள். இந்திய அரசாங்கம் துப்பாக்கியோடு போகிறது, AK-47 போகிறது, ராணுவ அதிகாரத்தோடு போகிறது. இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு ஆயுதம், ஆனாலும் கூட 75 ஆண்டுகளாக மண்டியிடாத வீரத்தோடு காஷ்மீரத்து மக்கள் இந்திய அரசாங்கத்தின் கண்களில் விரல் விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழகத்து முஸ்லிம்களும் எழ ஆரம்பித்தால், நாங்கள் வேற ஒன்னும் சொல்ல வரல. நாங்கள் தீவிரவாதிகள் இல்லை, தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவர்கள் இல்லை, அதை அங்கீகரிக்கிறவர்கள் இல்லை. நாங்கள் பின்பற்றுகிற மார்க்கத்தில் அதற்கு இடமும் இல்லை. ஆனால் யார் யாரெல்லாமோ சொல்லிக் கொண்டிருந்தான். தமிழகத்தின் பொறுப்பான அமைச்சர் பதவியில் அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒருவரும் கூட முஸ்லிம் பயங்கரவாதி, இஸ்லாமிய பயங்கரவாதி என்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பயங்கரவாதிகள் என்று பட்டம் கொடுக்க நினைத்தால் இருக்கிற அத்தனை பேரும் அமைதியாக இருந்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஒரு கோயம்புத்தூருடைய விளைவு 25 ஆண்டுகள் எதனால் ஏற்பட்டது? வேணும்னு வந்து வாலியேட்டரா செய்தார்களா? உங்களுடைய எல்லை மீறிய வார்த்தைகள் தானே காரணம், உங்களுடைய அடக்குமுறை தானே காரணம், நீங்கள் முஸ்லிம்களிடத்தில் நடந்து கொண்ட நீதியற்ற நடைமுறை தானே காரணம். 19 முஸ்லிம்களை துடிக்க துடிக்க கொலை செய்தீர்கள். மருத்துவமனையின் வாசலிலே சுட்டு தள்ளினீர்கள். சுரப்பட்ட முஸ்லிம் வாலிபர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக மருத்துவமனைக்குள்ளே தூக்கி சென்றார், மருத்துவம் பார்க்க மறுத்தீர்கள்.
சரி, நடந்தது நடந்துருச்சு, அதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். அரசாங்கம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது என்று முஸ்லிம்கள் தவமாய் தவம் இருந்தார்கள். எல்லா இடங்களிலும் புறக்கணிப்பு, எல்லா இடங்களிலும் அலட்சியம். பொறுத்துக் கொள்ள முடியாத சில வாலிபர்கள் ஒரு ஊர்ல ஒரு ஏரியாவில் கொஞ்சம் வெகுண்டு எழுந்தார்கள். முடிஞ்சிச்சு கதை. எத்தனை ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. மொத்த தமிழகமும் அந்த நிலையை நோக்கி திரும்பினால் அதற்கான முழு பொறுப்பும் செங்கோட்டையனுக்கு தான் இருக்குது. இஸ்லாமிய பயங்கரவாதி என்று சொல்லுகிறாயே, நீங்கள் யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களோ அந்த பாசிஸ்டுகள் எல்லாம் அமைதியின் தூதுவர்களா? இந்த தேசத்திலே பயங்கரவாதி தீவிரவாதி என்று ஒருவரை சித்தாந்த அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 100% அதற்கு பொருத்தமானவர்கள் RSS காரர்கள், இந்துத்துவாவினர்கள், பாஜகவினர்கள். வெளிப்படையாக தெரிந்த பயங்கரவாதியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நாட்டின் அமைதிக்காக பாடுபடுகிற, துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு இறங்கி ஓடி வருகிற ஒரு அரசு மக்கள் இடர்பாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையை விட அதிகமாக அர்ப்பணிப்போடு களத்திலே இறங்கி பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை பார்த்து எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் பயங்கரவாதிகள் என்பீர்கள்? நான் கேட்கிறேன், சென்னையிலே பெருவெள்ளம் வந்தது. பெருவெள்ளம் வந்த முதல் நாள் களத்திலே இறங்கியது யார்? காவல்துறை இறங்கியதா? ராணுவம் இறங்கியதா? இந்திய அரசு இறங்கியதா? தமிழக அரசு இறங்கியதா? மக்களை காப்பாற்றியது யார்? படகுகளில் போய் மக்களை மீட்டுக் கொண்டு வந்தது யார்? படகுகள் கிடைக்கவில்லை என்பதற்காக வீட்டின் மெத்தை மாடியில் வைத்திருந்த தண்ணீர் டாங்குகளை அறுத்து அதை படகாக பயன்படுத்தி பாதிக்கப்பட்டு உயிருக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்து மக்களை, கிறிஸ்தவ மக்களை, குழந்தைகளை, முதியவர்களை, பெண்களை அள்ளி அரவணைத்துக் கொண்டு வந்து காப்பாற்றியவர்களுக்கு பெயர் பயங்கரவாதிகளா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பில் 5000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தீர்கள். சென்னையில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு என்ற பெயரில் அன்றைய அதிமுக அரசு அறிவித்தது. ஒவ்வொரு குடும்பத்தாருடைய வங்கி கணக்கிலும் 5000 ரூபாய் செலுத்தப்படும் என்று சொல்லி 5000 ரூபாய் கொடுத்தது. ஆனால் அன்றைக்கு நாங்கள் இருந்த எங்கள் அமைப்பின் சார்பில் ஒரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் கொடுத்தோம். நாங்கள் பயங்கரவாதிகளா? நாங்கள் தீவிரவாதிகளா? நாங்கள் சகிப்புத்தன்மை இல்லாதவர்களா? அன்றைக்கு தலைநகரமே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது. தாய்மார்கள் எல்லாம் எங்களுக்கு தாய்மார்களாக தெரிகிறார்கள் என்று சொல்லி போகிற இடங்களில் எல்லாம் இருக்கிற மக்கள் எங்களை அப்படி கொண்டாடினார்கள். சேரோடும் சகதியோடும் சாக்கடை துர்நாற்றத்தோடும் அந்த மக்களுக்கு உதவி செய்துவிட்டு மீண்டு வருகிற இஸ்லாமிய தோழர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு காவல்துறை அதிகாரிகள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். தெரியுமா வரலாறு? ரொம்ப நாள் ஆகல, 4 வருஷம் தான் ஆச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு என்ன? சாக்கடை அடைத்து கிடக்கிறது, பொருட்கள் குப்பையாக மழை போல தேங்கி கிடக்கிறது, வீடுகளில் குடும்பங்களில் யாரும் வசிக்க முடியவில்லை. எங்கள் அமைப்பின் தோழர்கள் எல்லாம் போய் நின்று சாக்கடையை சுத்தப்படுத்தி உடலெல்லாம் சாக்கடை துர்நாற்றம். அப்படியே கீழிருந்து மேல ரோட்டுக்கு ஏறுறாரு. ஏறுகிற பொழுது விரைந்து செல்லுகிற உயரதிகாரிகளின் வாகனம் நிற்கிறது. வண்டியை நிப்பாட்டி போட்டு அதிகாரி ஓடி வர்றாரு. உங்களோடு நான் ஒரு செல்ஃபி எடுத்துக் கொள்கிறேன், ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறேன். அப்ப நம்ம சொல்றோம், சரி எல்லாம் அழுக்கா இருக்கேன், நாத்தமா இருக்கேன், கொஞ்சம் வேற சட்டை மாத்திக்கிட்டுமா? இல்லை இல்லை, அந்த துர்நாற்றத்தை தான் நான் நேசிக்கிறேன். காவல்துறை உயரதிகாரி சொன்ன வார்த்தை அது.
வெறுமனே உங்களை நேசிக்கவில்லை, உங்கள் உடம்பிலே இப்பொழுது நீங்கள் சுமந்திருக்கிற இந்த சாக்கடையையும் சேர்த்துத்தான் நான் நேசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்கள் தேவைக்காக, உங்கள் வீட்டின் சுகாதாரத்திற்காக இந்த சாக்கடை நீங்கள் பூசிக்கொள்ளவில்லை. இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, யாரென்றே தெரியாத உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களின் நன்மைக்காக உங்கள் உடலெல்லாம் சாக்கடையாக இருக்கிறது, அந்த சாக்கடையும் சேர்த்து நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி சாக்கடை வடிந்த ஆடையோடு அப்படியே புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்லுகிற ஒரு சூழல் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைநகரில் இருந்தது. அந்த சமூகத்தை பார்த்து பயங்கரவாதி என்கிறீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்துத்துவ சிந்தனை, பாசிச சிந்தனை, முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனை என்பது முழுக்க முழுக்க பாஜகவிலே மட்டுமே இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னார் ஏமாந்து போவீர்கள். அவர்களின் கரங்கள் நீளுகிறது. கட்சி பாகுபாடுகள் இல்லாமல் எல்லா கட்சிகளுக்குள்ளும் அந்த சிந்தனை பரவுகிறது. அதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு அமைச்சர் செங்கோட்டையினுடைய பேச்சு. அதற்கு கூஜா தூக்குகிற அதிமுகவுடைய பேச்சு. வெட்கமே இல்லாமல் நாட்டின் தினசரி செய்திகளில், பத்திரிகைகளில் என்ன வருகிறது என்ற அறிவு ஞானம் கூட இல்லாமல் மோடியை புகழுகிறோம் என்று சொல்லி ஓபிஎஸ் பேசுகிறாரு. எப்படி 5 ஆண்டுகளில் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடைபெறவே இல்லை. எங்க இந்தியாவில் நடக்கலையா? இந்த 5 வருஷமா யூபியிலே கொல்லப்பட்ட முகமது அக்லாக் யார்? பிராமண சமுதாயத்தை சார்ந்தவரா? ஹரியானாவிலே பசுமாட்டை கொண்டு சென்றதற்காக கொல்லப்பட்டவர்கள் யார்? பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களா? குஜராத்திலே மாட்டுத்தோலை உரித்ததற்காக அடித்து கொல்லப்பட்டவர்களே அவர்கள் யார்? பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களா? ஓடும் ரயிலிலே அடித்து கொல்லப்பட்டாரே சிறுவன் டெல்லியிலே, அவன் யார்? பிராமண சமூகத்தை சார்ந்தவனா? எத்தனை எத்தனை படுகொலைகள்! 1 2 பசுவின் பெயரால், மாட்டின் பெயரால். உண்மையிலே மாட்டை வைத்துக் கொண்டு நீங்கள் படுகொலை செய்தீர்களே, மாட்டின் மீது கொண்ட பக்தியா? பல மக்கள் நினைக்கிறார்கள், குறிப்பாக இந்து மக்களில் சில பேர் நினைக்கிறீர்கள், நாம் பசுவை தெய்வமாக வணங்குகிறோம், அதை சாப்பிடுகிற காரணத்தினால் இவர்கள் கோபப்படுகிறார்கள் என்று. இல்லை இல்லை, மாட்டின் மீது கொண்ட பக்தி இல்லை, மாட்டை கடவுளாக வணங்குவதற்காக செய்யப்பட்ட காரியம் இல்லை. முழுக்க முழுக்க அரசியல், முஸ்லிம்கள் மீது கொண்ட வெறுப்பு, முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற திட்டம், வேற ஒண்ணும் கிடையாது. மாட்டின் மீதுதான் பக்தி என்று சொன்னால் நான் கேட்கிறேன், கோவா யார் ஆளுகிற மாநிலம்? கோவாவிலே யாருடைய ஆட்சி நடக்கிறது? அந்த மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே இருக்கிறது. அந்த மாநிலத்திலே மாத்திரம் ஏன் மாட்டிறைச்சிக்கு தடை செய்யப்படவில்லை? கேரளாவில் தடுக்கலாட்டி கேரளாவில் பிஜேபி கவர்மெண்ட் இல்ல, அங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். தமிழ்நாட்டில் இல்ல, அங்க திமுக, அதிமுக. ஏதாவது கதை சொல்லுவீங்களே, கோவாவுடைய எம்ப இல்ல. கோவாவில் என்ன திமுகவா இருக்குது? கோவாவில் என்ன பகுஜன் சமாஜ் பார்ட்டியா இருக்குது? அல்லது கோவாவில் வேற ஏதாவது கட்சி ஆட்சியில் இருக்கிறா? உங்க கட்சி தானே, ஏன் தடுக்கல? வேற ஒண்ணும் இல்லை. அங்குள்ள மக்களுடைய இயல்பான உணவு பழக்க வழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுவது பசுமாட்டு இறைச்சி. அதை தடை பண்ணுனா நாட்டுக்கு, மாநிலத்துக்கு வருமானம் இருக்காது. எனவே கோவாவிற்கு ஒரு சட்டம், காசு வந்தா ஒரு சட்டம், காசு வரலாட்டி வேற ஒரு சட்டம். மாட்டின் பேரால் படுகொலை, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பில்லை. இவை அனைத்தையும் அவர்கள் செய்வது இஸ்லாத்தை அழிக்க, இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? தீர்வை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பிரச்சனைகளுக்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதிராக பேசுகிறார்களே, கொள்கிறார்களே, அடிக்கிறார்களே, பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்களே,
நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்களோ என்று முஸ்லிம்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. இறைவன் சொல்கிறான், இறைவனின் மார்க்கத்தை அழிக்க நினைக்கிற இவர்களுக்கு இஸ்லாம் தீர்வு சொல்கிறது. என்ன தீர்வு? யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அவர்கள் தங்கள் வாய்களால் அல்லாஹ்வின் ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இது மாதிரி அடிச்சா, விமர்சனம் பண்ணனா, அவதூறு பரப்புனா, பயங்கரவாதின்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தங்கள் வாய்களால் இஸ்லாமிய ஜோதியை அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன் ஜோதியை பூரணப்படுத்தியே தீருவான். ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை, அதுக்கு எந்த முஸ்லீம் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் அடிக்க அடிக்க இறைவனின் கிருபையினால் இறைவன் தனது மார்க்கத்தை அவரே வளர்ப்பான்.